டிட்வா புயலால் இலங்கை முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் இந்த கனமழையின் காரணமாக இலங்கையில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வர எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் உத்தரவின் பேரில் கொழும்புவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தோடு பொதுத்துறை செயலர் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, விரிவான விவரம் என்ன? டிட்வா புயல் கனமழை தொடர்ச்சியாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிக்கி தவிப்பதாக தகவல் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்கள் என சொல்லக்கூடிய திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பு வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரும்பான்மையான வாழுமிடங்களில் கனமழை தற்போது பெய்து கொள்வதில்லை. அவருடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இந்தியாவைச் சேர்ந்த தமிழர்கள் வியாபாரத்திற்காக அங்கு இருக்கிறார்கள். எனவே அங்கு சென்ற தமிழர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய தூதரகம் மூலியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே அதற்கான முயற்சிகளும் இலங்கையா இருக்கக்கூடிய கொழும்பு இந்திய தூதரகம் அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அதிக தொழில் செய்யக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களும் மற்றும் தமிழர்களும் அனைவரும் அங்கு இருக்கிறார்கள். எனவே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சென்ற தமிழர்கள் எந்தவித பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அனைவரையும் நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள், இலங்கை வாழக்கூடிய தமிழர்களும் வண்ணம் அவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை பொருளாதார நெருக்கடி இருந்த போது தமிழ்நாடு அரசின் சார்பில் உதவி என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே தற்போதும் தமிழர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திலும் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு தமிழக அதிகாரிகள் கேட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி.